முழுவதும் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை, ஆலங்கட்டி மழையுடன் சூறைக்காற்றுடன் மழையும் பொழிந்து மக்களை குளிர்வித்தது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமேஸ்வர மண்டப பகுதியை இணைக்கும் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. கடல் வழியாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்ட பாலத்தில் ரயில் போக்குவரத்தையும் தொடங்கி வைத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிக நிதியை மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியுள்ளது. நிதி அளித்தும் சிலர் அழுது கொண்டே இருப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். நீட் தேர்விலிருந்து விலக்கு அளித்தால் கூட்டணி அமைக்க தயார் என பாஜகவிடம் கூற முடியுமா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சவால். இப்ப கேக்குறாரு பழனிசாமி, நீட் ரகசியத்தை சொல்லுங்க. பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விலக்கு நிறைவேறி இருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையில் இருந்து சவால் விடுறேன். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை வழங்கினால் மட்டும்தான் காங்கிரசுடன் கூட்டணி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பாரா? மாநில உரிமைகளை பற்றி பேச திமுகவுக்கு மனசாட்சி இருக்கிறதா என்றும் அதிமுக பதிலடி. தமிழ்நாட்டில் இடமே இல்லை என்ற பதிலை தான் பாஜகவுக்கு வழங்கிட வேண்டும். கோவை கொடிசியாவில் நடைபெற்ற வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதியின் அளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதாச்சாரத்தில் அதிகம் உள்ளதா? பிரதமர் மோடிக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. $5232 கோடி ரூபாய் தாதுமணல் முறைகேடு விவகாரம். விவி மினரல்ஸ் உரிமையாளர் வைகுண்டராஜன் உள்ளிட்ட 21 நபர்கள் மீதும் 6 நிறுவனங்கள் மீதும் சிபிஐ வழக்கு பதிவு. கேரள சட்டமன்ற தேர்தலில் இடது ஜனநாயக முன்னணியை முதலமைச்சர் பினராயி விஜயன் வழிநடத்துவார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய பொதுச் செயலாளர் MA பேபி அறிவிப்பு. ராமநவமியையொட்டி அயோத்தியில் 2.5 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு. சந்தியா ஆரத்தி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். நெதர்லாந்தின் லில்சி நகரில் உள்ள கெய்கன் ஹோப் மலர் தோட்டம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. IPL தொடரில் ஐதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டம். குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.